பிறந்த அண்ணன் நான் தேர்தலில் தோத்து போய் கூனி குறுகி அவமானப்பட்டிருக்கேன். நீ என்னடா நான் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு கூத்தடிச்சிட்டு குமலம் போட்டு வரேன். வெக்கமல்ல? நான் எதுக்கு வைக்க போடணும்? நானா தேர்தலில் தோத்து போனேன். அவங்க சாவகாசமே வேணாம்னு தானே உறவா எடுத்துக்கிட்டு ஒத்தையில் நிக்கிறோம். முடிஞ்சு போனவருக்கு மாவு கட்டு போடுறோ. தம்பி மாவுருண்டை சாப்பிடுங்க. சரிங்க அண்ணி. காஃபி சாப்பிடுங்க. சரிங்க அண்ணி. டேய் அண்ணா, வர வர உனக்கு பொம்பளைங்க சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியா போச்சுடா. அதுக்கு காரணம் நான் உங்களை மாதிரி வில்லன் இல்ல பாருங்க. பின்ன என்ன ஹீரோவா? அதுவும் இல்ல. அப்புறம் மனிதனோட பழகுற ஒரு நல்லவன். அப்ப எதிர் வீட்டுக்காரங்கள மனுஷங்க, நாங்கள மிருகமாடா. பாவம் தம்பி எங்க திட்டுறீங்க? இன்னொரு தடவை ஒண்ணு அவங்களோட பார்த்தேன், மதுரை வீரனுக்கு கடை வெட்டுறதுக்கு பதிலா ஒண்ணு வெட்டி போட்டுருவேன். ஜாக்கிரதை. இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இந்த குதிக்கிறீங்க? நடந்து மறந்துட்டு வேற வேலை பாப்பீங்களா? எதடா மறக்க சொல்றேன்? அவங்களுக்கு நமக்கு இன்னும் நேத்து பகை இல்லடா. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நெஞ்சுக்குள்ள நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு பகை எப்படிடா மறக்க சொல்றேன்? என்ன பூசாரி இப்படி வாயை மூடிட்டு பேசாம என்ன? எப்படி முருகனோட வைர வேலை திருடினியா இல்லையா? அவன் களவாணி பையன், அவனுக்கு எப்படிங்க பேச்சு வரும்? வயசுக்கு வந்த பொண்ணை எப்படி கட்டி கொடுக்க போறேன்னு கேட்டா சாமி கொடுக்கும் சாமி கொடுக்கணும்னு சொன்னா. இப்பதான் தெரியுது சாமியோட வைர வேலை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி சொல்லியிருக்கான். சாமியை கேட்டா சின்னதா கொடுப்பாருன்னு இவனா பார்த்து பெருசா கைய வச்சுட்டான். ஏயா அதுக்குன்னு ஒத்த பொண்ணா கட்டி கொடுக்க இத்தனை பெரிய வேலை? களவாணி பையன் களவாண்டதை எப்போ ஒத்துக்கிட்டு இருக்கான்? தீர்ப்ப சொல்லுங்க. பூசாரி பேசாம நின்று குத்தத்தை ஒத்துக்கிட்டதால அவர்தான் வைர வேலை திருடினார்னு முடிவு பண்ணி இந்த ஊர் வழக்கப்படி அவருக்கு மொட்டை அடிச்சு கரும்பள்ளி செம்பள்ளி குத்தி கழுத மேல ஏத்தி ஊரை சுத்தி ஊர்வலம் வரணும்னு இந்த பஞ்சாயத்து முடிவு செய்யுது. ஏப்போ தண்டனை கொடுத்தது சரி, தொலைஞ்சு போனது என்ன பித்தளை சொம்பா? போனா போதுன்னு விடுறதுக்கு எடுத்த வயிறு வேலை எங்க இருக்குன்னு கேளுங்க. வைர வேலை இங்க இருக்கு. தம்பி, உன் கைக்கு இது எப்படி வந்துச்சு? நம்ம வீட்ல இருந்து எடுத்துட்டு வரேன். அதுவும் உங்க ரூம்ல தான் இருந்தது. வேலை தெரியலையே, அப்படியே பேசாம இருந்தாரு. நமக்கு என்ன குறை? ஆஸ்தி இல்லையா? அந்தஸ்து இல்லையா? சொல்லி இருந்தா ஏன் சுத்தி உங்களுக்கே கொடுத்திருப்பேனே. ஏன்டா இப்படி செஞ்சுட்டீங்க? இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், இவங்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கையா? இந்த புசக்கட்ட பொழப்புக்கு நாட்டுக்கு நிக்கலாம். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? ஐயா, அண்ணன் தெரியாம தப்பு பண்ணிட்டாரு. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பு கேட்டா செஞ்ச குத்து இல்லன்னு ஆயிடுமா? யோ, ஒழுங்கா மரியாதையா சொல்றேன். பூசாரிக்கு என்ன தண்டனை கொடுத்தியோ அந்த தண்டனை நீ ஏத்துக்கணும். அது மட்டுமல்ல, இன்னையில இருந்து அந்த பதவி உனக்கு கிடையாது. எனக்கு தெரியாம உங்களை நான் காட்டி கொடுத்துட்டேன். தெரிஞ்ச நிச்சயமா காட்டி கொடுத்திருக்க மாட்டேன். உங்க சாவுக்கு நானே காரணமாயிட்டேன். இப்படி பார்க்க
நம்ம அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு இருந்த பெரிய குடும்பங்கிற பட்டம், பஞ்சாயத்து தலைவர் பதவி, மானம், மரியாதை எல்லாமே என்னைக்கு அவர் செத்து போனாரோ அன்னைக்கே இந்த வீட்டை விட்டு போயிடுச்சு. அதுக்காக தம்பி எங்க திட்டுறீங்க? நம்ம குடும்பத்தை விட்டு போன எல்லாமே நமக்கு திரும்பி வரணும்னா அந்த குடும்பத்தை பழி வாங்கணும். அப்பதான்டா நம்ம 3 பேருமே ஆம்பளையா பிறந்ததுக்கு அர்த்தம் இருக்கு. இப்ப சொல்றா, நீ அவங்களோட சேர்ந்து ஆனது தப்பு தானே? தப்பு தானே, தப்புதான். அவங்களோட சேர்ந்து ஆனது தப்பு இல்ல, உங்களோட சேர்ந்து இந்த வீட்டுல பிறந்ததுதான் தப்பு. அம்மா என்ன போஸ்ட் மாஸ்டர், கடை திறந்து ரொம்ப நேரமாச்சா? எது இது கடையா? இது என்ன காபி கடையா, மளிகை கடையா, மரக்கடையா? சார் இது போஸ்ட் ஆபீஸ் சார், போஸ்ட் மாஸ்டர் சார். போஸ்ட் கார்டு தபாதெல்லாம் வைக்கிறீங்கல்ல, ஆமா. வியாபாரம் பண்ற கடை தானே? அகராதிக்கு பிறந்தவங்க நாட்டுல ரொம்ப பேர் ஆகிட்டாங்க சார். சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஏர்மையில் இருக்கா சார்? இருக்கு சார். உங்களுக்கு எத்தனை சார் வேணும்? அது வேண்டாம். இங்கிலாந்து லெட்டர் இருக்கா சார்? அது இங்கிலாந்து இல்ல சார், இன்லாந்து சார். எத்தனை சார் வேணும்? முதல்ல பாப்பா கொடுத்துருப்புங்க, கால் வலிக்க போகுது. சரிங்க சார். பாப்பா சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? 100 ரூபாய் சில்லறை வேணும் சார். இருக்கு சார். 1ஆம் தேதி வரீங்களா? தர்றேன். ப்ளீஸ் சார். என்னங்க நீங்க, நாங்க இந்த வியாபார கடையை வச்சிருக்க, போயிட்டு வாங்க. போடி சார். நைனா சார், நைனா சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஒரு போஸ்ட் கார்டு கொடுங்க. இருக்குங்க சார். இந்தாங்க சார், 15 பைசா கொடுங்க சார். 15 பைசா? எஸ் சார். என்ன அது? 5 பைசா? ஏன் சார், இது 5 பைசான்னு கூட தெரியாமலா சார் எங்களை அரசாங்கத்துல வேலைக்கு வச்சிருக்காங்க? பாக்கி 10 பைசா எங்கங்க சார்? 2 டபுள்ல கொடுத்துறேன். பொறுக்கி பையில, பொறுக்கி, பொறுக்கி. படுவா, படுவா, படுவா. ஏடா, வாடாங்க. 10 பைசாக்கு வக்கு இல்லாத நாயி, ஏறு மயில் இருக்கா, இறங்கு மயில் இருக்கா, இங்கிலாந்து இருக்கா, இட்டாலி இருக்கான்னு கேக்குறேன். இட்டாலி, இட்டாலி. டேய், எங்கடா லெட்டர் எழுதுற? திருச்சிங்க, திருச்சிங்கல லெட்டர் கிடையாது. நடந்து போய் சேர்த்து சொல். போ, இடத்துல போ. அந்த நாங்களுக்கு என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு பேர் இருக்கும். கடமை, அது கடமை. ஆமா, வர்றது 1 hour லேட். இதுல கடமை கத்திரிக்காயின்னு ஓபனிங் சாங் வேற. போடா, போய் வேலைய பாரு. ஓகே சார். டேய் நில்லு. அந்த கை காட்டு. என்னடா இது? உன்னை விட 500 ரூபாய் சம்பளம் கூட வாங்குற, என்னால ஒரு வாட்ச் கூட வாங்க முடியல. நீ 10 பேருக்கு மோதிரம் போட்டிருக்கிய, எப்படிடா? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எங்க மாமா கோலார் தங்க சொர்க்கத்துல வேலை பார்க்கறாருன்னு. ஆமா, கோலார் தங்க சொர்க்கத்துல தங்கம் மட்டும்தான் வரும். மோதிரம் எல்லாம் செஞ்சு வெளிய வருதா? ஆமா சார். டேய், கட்டவருக்கு கூட வருதா? ஆமா சார். உலகத்திலேயே கட்டவருக்கு மோதிரம் போடுற ஒரே ஆள் நீதான்டா. போ. என்னது எப்ப பார்த்தாலும் கோலாறு கோலாறுங்கறான்? இதுல ஏதோ கோளாறு இருக்குது. 53. ஐயோ, 54. ஐயோ, சித்தப்பா 55. ஐயோ, 56. ஐயோ, 57. 58. 59. 60. 61. ஏய், என் மாமா என்ன வித்தியா காட்டிட்டு இருக்காரு? வெச்ச கண்ணை எடுக்காம வெறிச்சு பாத்துட்டு இருக்கியே. அவர் மட்டும் என்ன கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிச்சா என் கருவ மாடெல்லாம் வித்துட்டு அவர் காலடியே கதின்னு விழுந்து கிடந்துட மாட்டேன். இடிச்சேன்னா இருக்கிற பல்லெல்லாம் கொட்டி போயிடும். ஆசை இருந்தா வேற எவனையாவது பார்த்து கட்டிக்க வேண்டியது தானே? ஏன் மாமன் தானே கிடைச்சாரு. இவளுக்கு எங்க எந்திரி மாப்பிள்ளை கிடப்பா? தனக்கு வர புருஷன் வெத்தலை பாக்கு போடக்கூடாது, சிகரெட் பிடிக்க கூடாது, சாராயம் குடிக்க கூடாது, சாகர வரைக்கும் வேற ஒரு பொண்ணை கண்ணெடுத்தும் பார்க்க கூடாது. இப்படிப்பட்ட மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஒரே ஒருத்தர் இருந்தாரு, ஆனா அவருக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. யாரு அது? உங்க வீட்டுக்காரட்டே சும்மா சொன்னா. புள்ளிமாமா నేను వస్తా. எதிர் வீட்டுக்கு பால் ஊத்திட்டு வாரே. அப்போடி பாரதி, ஒரு நிமிஷம் வாயே. என்னக்கா? ஐயே, ஏன் இப்படி சலிச்சுக்கிற? இத பாருக்கா, ஊரு கண்ணெல்லாம் என் மாமா மேலதான் இருக்கு. அதுக்கு நீ ஏன் பயப்படுற? அவர் கண்ணு உன் மேல படுற மாதிரி நடந்துக்க. போய் மாமாக்கு பால் கொடு. பாவம் எக்ஸசைஸ் பண்ணி டயர்டா இருப்பாரு. ஓ, ஓகே. மாமா பால். என்னது? பசப்பால் மாமா. அதெல்லாம் எனக்கு வேணா, போ. எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்கு. சரி சரி, குடு, குடிக்கிறேன். என்னாச்சு மாமா? யாரோ என்ன பத்தி நினைக்கிறாங்க. நான் ஒருத்தங்க
இங்க இருக்கும்போது வேற யார் நினைப்பாங்க உங்களை? என்ன மாமா தொடச்சு விடுறேன்? உங்க ரெண்டு பேரையும் இப்படி பார்க்கும்போது பார்வதி பரமசிவம் மாதிரி இருக்குன்னு ராத்திரி கூட என் வீட்டுக்காரர் சொன்னாரு. நான் எப்ப சொன்னேன்? ஒருவேளை ராத்திரி மப்பள உளறிட்டனோ? இல்லையே, ஸ்டடியா தானே இருந்தேன். அப்புறம் சொல்லிருப்பேன். நான் ஒரு படை அம்மா. அவங்க தங்கச்சிக்கு அத்தாரம்பட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருக்கு. எனக்கு எதுக்கு ஒரு வம்பு? சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீ நாஸ்தா. அக்கா, உங்க தங்கச்சி பேர் என்னக்கா? மறந்துட்டேன். ஜோதி. அப்பா, நம்ம கமிஷன் கன்ஃபார்ம்டு. அம்மா, நீ ஸ்டவ் வெடிக்க வச்சு சாகடிச்சியே என் முத சம்சாரம் செண்பகா, அதே மாதிரி இல்ல பொண்ணு. அப்புறம் எங்க வசதிக்கு ஏத்த மாதிரி சீர் சனத்தை எல்லாம் செய்வாங்கல்ல. மன்னிக்கணும், எங்க நிலைமை என்னன்னு ஏற்கனவே தரகர்கிட்ட சொல்லிருக்கேனே. அது வந்துங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது செய்யறேன்னு சொன்னாங்க. யோ, இந்த வளவளா குளகுளா பேச்செல்லாம் எங்களுக்கு பிடிக்காதீங்க. இப்ப இப்படித்தான் ஏன் சொல்லுவீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்னமோ கடங்கார மாதிரி அவங்க வீடு தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கணும். அவங்களும் கட்டி கொடுத்துட்டு தட்டி கழிச்சிருவாங்க. எதேச்சியா சவ் அடிச்சிருச்சுன்னா கூட நாங்க தான் கொளுத்தி விட்டோம்னு ஊரை கூட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. ஏன்டா உட்காந்துட்டீங்க? வாங்கடா போலாம். ரொம்ப அழகான பொண்ணு பெத்து வச்ச மாதிரி. வாடா, நான் இதை விட அழகா பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறேன். நிறைய நகையோட. அம்மா, ஜோதி, மாமா கஸ்தூரி, எப்படிமா இருக்கீங்க? என்னம்மா இது? இதுக்கு போய் ஏமா அழுதுட்டு இருக்கீங்க? சும்மா இருமா. ஒரு பொண்ணோட கோணல் பொண்ணுல நிமிரும்னு சொல்லுவாங்க. என் பொண்ணுக்கு தான் எந்த கோணலும் இல்லையே. அப்புறம் ஏமா வரவெல்லாம் பொண்ணையே கேக்குறாங்க. விடுமா, இந்த இடம் இல்லாட்டி வேறொரு இடம். ஒரு பைசா கூட வாங்காம என்ன ஒருத்தர் கட்டிக்கலையா? உங்க வீட்டுக்காரர் உன்னை ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டாரு. என்ன ஆசைப்பட்டு கட்டிக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தப்போ ஜோதி ஆசைப்பட்டு கட்டிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லாமலா போயிடுவாரு? இனிமே ஜோதி பத்தி கவலை விட்டுருமா. அவ கொஞ்ச நாள் என் கூட வந்து இருக்கட்டும். இப்ப பாரு, பிடிக்கிறா இல்லையான்னு பாரு. அந்த சித்தி விளையாட்டுக்கே வரல, அவங்கள போய் பிடிச்சிட்டீங்க. அடப்பாங்கடா, இந்த வெயில்ல ஓடி ஆடி விளையாடுற வயசா எனக்கு? ஏன் வெள்ள குதிரை குழந்தைங்களோட ஆடு. ஐயா, நான் இவங்களோட விளையாடி என்னத்த பண்றது? வேறடா, நீ விளையாடுப்போ. உங்க சித்தப்பா கூட விளையாடும். சித்தப்பா விளையாடலாமா சித்தப்பா? சரி சரி, விளையாடலாம். யார் கண்ணு கட்டலாம்? நீங்க தான் கண்ணு கட்டணும். நான் தானா? நானும் வரணும் பாபு. அப்ப நீ வரணும் தானியா? அது அப்போ இது இப்போ நானும் வரேன்டா பாபு. சரி வா. வந்துட்டாலும் சும்மா விளையாடினா எப்படி? ஏதாவது பந்தயம் வச்சுக்கலாமே. நீ வரும்போது விலங்கத்தோட வருவன் தெரியுமே. என்ன பந்தயம்? நீங்க எங்களை பிடிச்சிட்டீங்கன்னா நாங்க 3 பேரும் சேர்ந்து உங்களுக்கு முத்தம் கொடுப்போம். நான் பிடிக்கலனா நீங்க எங்களுக்கு முத்தம் கொடுக்கணும். எப்படியோ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் முத்தனிக்கு கன்ஃபார்ம்டு. நீ தேறிடுவே. ஓகே மாமா, ரெடியா? ரெடி. அடக்கி வந்த பரம்பரை ரெடி தாங்க. என்கிட்ட விளையாடுற நீ எங்க முத்தம்? ஐயோ மாமா, நான் ஜோதி மாமா. ஜோதி ஜோதி ஜோதியா? என் தங்கச்சி ஜோதி. உங்க தங்கச்சி? அடேங்கப்பா, என்ன இப்படி வளர்ந்துட்டா? ரூட் கிளியரா இருக்கும் பார்த்தேன். இனிமேதான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன செய்யணும்? சீக்கிரமே கழுத்துல தாலி இல்ல சீக்கிரமே கழுத்துல தாலி ஏறணும்னு சொல்லு. சீக்கிரமே விவாக பிராப்தி ரஸ்து. கரெக்ட்டா? அதேதான். get up. ஜோதி பிஏ பாஸ் பண்ணிட்டா. பிஏ வா? டேங்கப்பா. Which college you studied? St. Joseph College. St. Joseph's. Good looking girls there, huh? எப்படி இங்கிலீஷ் பேசுற பாத்தீங்களா? என்ன காவப்பாட்டுக்கு தசபுசன்னு இங்கிலீஷ்ல கலக்குறா? நீ போய் கலக்கு. எனக்கு அவ்வளவா இங்கிலீஷ் வராது. தெரியாத இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி பேசி மைனஸ் பிளஸ் ஆக்கு. பி கேர்ஃபுல். நான் கூட எஸ்எல்சி பாஸ் பண்ணிருக்கேன். இது பாரு. ஹாய்.
rural development. I'm so interested. அதான் சரி சரி இவளை வேலைக்கு அனுப்புறதா இல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். பாரதி என் தங்கச்சி ஜோதி. Oh, sister. BA பாஸ் பண்ணிருக்கா. What is that? I know English. I know Tamil. You kiss me. I miss you. I want everything. You modern dress. I modern dress. இது இங்கிலீஷ். உங்களுக்கு தெரியாது. இவருக்கு தான் தெரியும். இங்கிலீஷா பேசுன ஆமா ஏன் நல்லா இல்லையா? அசிங்கமா இருந்துச்சு. Then I'd like to meet you later, okay? Yes, and meet me. அப்புறமா பேசிக்கலாம்.